ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாபிக்ஸில் நம்ம எப்படி இந்த 2D ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட 2D ஸ்கெட்ச் ப்ராக்டிஸ் பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட 3வது ப்ராக்டிஸ் டிராயிங். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே சர்க்கிள் அண்ட் இந்த மாதிரியான எலாங்கேட்டட் ஹோல்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம இதை ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன், ஜஸ்ட் கிளிக் ஓகே. பார்ட் டிசைன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் ஆக்டிவேட் பண்ணணும். ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரொஃபைலோட அவுட்டர் பவுண்டரிஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சர்க்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த எலாங்கேட்டட் ஹோல் ட்ரா பண்ணலாம். திரும்ப இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். லாஸ்ட்டாக இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 mm டயாமீட்டர். ஃபஸ்ட் செலக்ட் த சர்க்கிள் இன் ப்ரொஃபைல் மெனு, கிளிக் த சென்டர் பாயிண்ட் அண்ட் டைமென்ஷன், constraint, select the constraint and give the dimension. Dimension பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 30 mm. ஒன்ஸ் டயாமீட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம இங்கே இதில் போயிட்டு ஆட்டோகேரில் ட்ரா பண்ணுற மாதிரி மல்டிபிள் சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணி அப்புறம் இந்த மாதிரி லைன் ஆங்கிள் லைன் ட்ரா பண்ணி எக்ஸஸாக இருக்க பார்ட்டை ட்ரிம் பண்ணி இந்த ஷேப்பை நம்ம கொண்டு வருவோம் ஆட்டோகேரில். பட் கேட்டியால் இந்த ப்ரொஃபைல் வரைகிறதுக்கு நம்மகிட்ட டிஃபால்ட்டான ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we have the option called cylindrical elongated hole. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படி இந்த ப்ரொஃபைலோட இந்த ஆர்க் ப்ரொஃபைல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காமனாக இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. ஸோ அப்போ அதனால் இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் க்ரியேட் ஆகும். தென் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த எலாங்கேட்டட் ஹோல் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் எலாங்கேட்டட் ஹோல் வந்ததுக்கப்புறமா இதோட டைமென்ஷன் நம்ம வந்து இப்போ அவுட் சைட் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறோம். அவுட் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 8. ஜஸ்ட் என்டர் த ரேடியஸ் அண்ட் தென் இதோட ஆங்கிள். ஸோ ஆங்கிள் டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன், இப்போ ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் இந்த 2 லைனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து ஆங்கிள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ 30 டிகிரி ஆங்கிள். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டில் இது என்ன கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. எதனால் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 36 ஃப்ரம் திஸ் சென்டர் டு திஸ் சென்டர். ஸோ இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 36. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ப்ரொஃபைலும் நமக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஆர்க் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்காக ரேண்டமாக இந்த இடத்துல போயிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட டைமென்ஷன், இந்த டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் சேம் 32, டயாமீட்டர் 32. நெக்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கான ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 10. நெக்ஸ்ட்டு இதோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 35 ஃப்ரம் தி சென்டர் டு திஸ் பாயிண்ட். ஸோ 35. இப்போ இந்த ஆர்க் ப்ரொஃபைல், இந்த ஆர்க் ப்ரொஃபைலை நம்ம ஃபில்லட் கமாண்ட்லேயும் க்ரியேட் பண்ணலாம், ஆர்க் கமாண்ட்லேயும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ரெண்டுலேயுமே க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்க் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்டார்டிங் வித் லிமிட்ஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்க் மாதிரி ட்ரா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஒன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறமா எப்போவுமே நம்ம ஆர்க் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்க் ப்ரொஃபைல் 2 பக்கமாக டேஞ்சென்ஷியலாக கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல select the arc and circle, constraint define dialog box. இங்கே போனோம் அப்படின்னா டேஞ்சன்சி இருக்கும், அப்ளை பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கோட இந்த போர்ஷனையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் இங்கே போயிட்டு டேஞ்சன்சி. ஸோ 2 பக்கமும் டேஞ்சன்சி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். இப்போ இந்த ஆர்க்கோட ரேடியஸ் 30. ஸோ இது ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் த ஆர்க் ப்ரொஃபைல். இந்த ஆர்க் ப்ரொஃபைலை நம்ம வந்து ஃபில்லட் மூலமாகவும் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஆர்க்கை டெலிட் பண்ணிவிட்டு ஃபில்லட் மூலமாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபில்லட் மீன்ஸ் கார்னர். இந்த ஆப்ரேஷன் டூல் பாரில் உங்களுக்கு இந்த இடத்துல கார்னர் ஆப்ஷன் இருக்கும். இந்த கார்னர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள் அண்ட் இந்த சர்க்கிள் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. பட் இந்த ஆர்க் கிரியேட் ஆகும்போது, இந்த ரேடியஸ் கிரியேட் ஆகும்போது இந்த சர்க்கிளோட
ஒரு சில போர்ஷன் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அன்டூ பண்ணிக்கிறேன். கார்னர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா இங்கே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நோ ட்ரிம், இந்த நோ ட்ரிமை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இது கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம ஆர்க்லேயும் கிரியேட் பண்ணலாம், ஃபில்லட்லேயும் கிரியேட் பண்ணலாம். ஃபில்லட்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தென் இந்த ப்ரொஃபைல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபில்லட் சேம் கார்னர். ஸோ நோ ட்ரிம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் செலக்ட் பண்ணும்போது இந்த போர்ஷன் நமக்கு ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை பற்றின வீடியோ எல்லாமே நம்ம வந்து நம்மளோட ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சுங்கிற பிளேலிஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் நம்ம இப்போ ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த எலாங்கேட்டட் ஹோல். ஸோ இந்த ப்ரொஃபைலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இந்த ப்ரொஃபைல் மெனுவில் போனீங்கன்னா இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்கும் எலாங்கேட்டட் ஹோல். ஜஸ்ட் செலக்ட் தட் எலாங்கேட்டட் ஹோல். ரேண்டமாக போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது இந்த ப்ளூ கலரில் மார்க்கிங் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் கூட அது ஆட்டோமேட்டிக்காக சம் லிங்க் கிரியேட் பண்ணுது. உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் கன்ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகும். அதனால தான். ஸோ இந்த இடத்துல இதோட ரேடியஸ் 8. நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்டன்ஸ். ஸோ டைமென்ஷனில் போயிட்டு அதாவது கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் தான் இங்கே டைமென்ஷனுங்கிற நேமில் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் நமக்கு டைமென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 81. திரும்ப இந்த எலாங்கேட்டட் ஹோலோட இந்த லென்த் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10 mm. ஸோ ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோன்னா பாருங்கள் இந்த எலாங்கேட்டட் ஹோல் நமக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஃபில்லட் பண்ணால் போதும். ஸோ கார்னர் ஆப்ஷன் மேக் ஷுர் நோ ட்ரிம் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படியே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல 16 mm ரேடியஸ். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் கார்னர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் த செகண்ட் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு 24. ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரொஃபைல் வந்து நியர்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் டயாமீட்டர் 24 அண்ட் ஹியர் டயாமீட்டர் 20 2 சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு செலக்ட் த சர்க்கிள், டபுள் கிளிக் த சர்க்கிள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரே டைமில் நம்ம 2 ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் லிங்க் ஆகுது அப்படின்னா ப்ரெஸ் ஷிஃப்ட் பட்டன் அண்ட் கிளிக். தென் டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயினை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைமென்ஷன் இதோட டயாமீட்டர் 24, இதோட டயாமீட்டர் 20. நெக்ஸ்ட்டு இன்சைடில் ஒரு எலாங்கேட்டட் ஹோல் வருது. சேம் எலாங்கேட்டட் ஹோலில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் வேல்யூ. ஸோ ரேடியஸ் வேல்யூ இந்த மாதிரி லென்த் மாதிரி மார்க் ஆகுது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ரேடியஸ் மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக போயிட்டு இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பக்கமாக இந்த மாதிரி நீங்கள் இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு இதோட ரேடியஸ் வந்து 4 mm இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் த லைன் அண்ட் ஹரிசாண்டல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேடியஸை இப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு எலாங்கேட்டட் ஹோல். திஸ் டைம் ஐ கோ வித் சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல். இந்த இடத்துல சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து காமனாக இதான் சென்டர் பாயிண்ட்டு. ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி இந்த எலாங்கேட்டட் ஹோலோட இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரேடியஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆர்க்கை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஆர்க்கோட இந்த எக்ஸ்டென்ஷன் லைனில் மூவ் பண்ணிங்கன்னா இது வந்து லைன் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்களுக்கு இந்த டைமென்ஷன் அப்படியே ரொட்டேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, ஆரோ மார்க்கில் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா இது ரொட்டேட் ஆகும். தென் ஃபைனலாக இதில் போயிட்டு இதோட ரேடியஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 4 mm, ஜஸ்ட்டு 4. ஸோ ஃபைனலாக இந்த ப்ரொஃபைலை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்போவுமே வந்து ஒரு டிராயிங் பண்ணும்போது இங்கே என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதே சேம் டைமென்ஷனே இங்கே டிராயிங்கில் கொடுத்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறி நம்ம ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்சோட இன்னொரு நேம் வந்து ISO கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்கெச்சஸ் மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம மாடலிங் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கெட்சை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்குதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அது அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டியா லேர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ. பாய்.